தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி 2024ஆம் ஆண்டுக்கான இயற்பியலுக்கான நோபல் பரிசு தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவைச் சேர்ந்த ஜான் ஜே ஹாஃபில் மற்றும் கனடாவைச் சேர்ந்த ஜாஃப்ரி ஹிண்டனுக்கு தற்போது இயற்பியலுக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதை அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். 2024ஆம் ஆண்டுக்கான நோபல் பரிசுகள் அறிவிக்கப்பட்டு வரும் சூழ்நிலையில் தற்போது இயற்பியலுக்காக அமெரிக்காவைச் சேர்ந்த ஜான் ஜே ஹாஃபில் மற்றும் கனடாவைச் சேர்ந்த ஜாஃப்ரி ஹிண்டனுக்கு நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டுக்கான நோபல் பரிசுகள் தொடர்ந்து அறிவிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இயற்பியலுக்கான நோபல் பரிசு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அமெரிக்காவைச் சேர்ந்த ஜான் ஜே ஹாஃபில் மற்றும் கனடாவைச் சேர்ந்த ஜாஃப்ரி ஹிண்டனுக்கு இயற்பியலுக்கான நோபல் பரிசு தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. இயற்பியலுக்காக வழங்கப்பட்டுள்ள இந்த நோபல் பரிசு 2 பேருக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவைச் சேர்ந்த 2 கனடாவைச் சேர்ந்த 1 தற்போது நோபல் பரிசு இயற்பியலுக்காக அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவைச் சேர்ந்த ஜான் ஜே ஹாஃபில் மற்றும் கனடாவைச் சேர்ந்த ஜாஃப்ரி ஹிண்டனுக்கு இயற்பியலுக்கான நோபல் பரிசு தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. செயற்கை அறிவியல் தொழில்நுட்பம் மூலம் மிஷன் லேர்னிங் தொடர்பான கண்டுபிடிப்புகளுக்காக இருவருக்கும் இயற்பியலுக்கான நோபல் பரிசு பகிர்ந்தளிக்கப்படுவதாக தற்போதைய அண்மை தகவல் கிடைத்துள்ளது. ஆறு பிரிவுகளில் 2024ஆம் ஆண்டுக்கான நோபல் பரிசுகள் தொடர்ந்து அறிவிக்கப்பட்டு வரும் சூழ்நிலையில் தற்போது இயற்பியலுக்கான நோபல் பரிசு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. செயற்கை அறிவியல் தொழில்நுட்பம் மூலம் மிஷின் லேர்னிங் தொடர்பாக கண்டுபிடிப்புகளுக்கான இயற்பியலுக்கான நோபல் பரிசு இருவருக்கு பகிர்ந்தளிக்கப்படுவதாக தகவல் கிடைத்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை விரிவாக தருவதற்காக செய்தியாளர் காவியா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் காவியா, இயற்பியலுக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டிருக்கு. இது குறித்த கூடுதல் தகவல்கள். வணக்கம் பவித்ரா. 2024ஆம் ஆண்டு இயற்பியலுக்கான நோபல் பரிசானது ஜான் ஜே ஜாஃபீல்ட் மற்றும் ஜியோஃப்ரி ஹில்டன் ஆகியோருக்கு பகிர்ந்தளிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்குவோருக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டு வருகிறது. உலகளவில் புகழ்பெற்ற இந்த நோபல் பரிசானது உலகளவில் மிகப்பெரிய ஒரு சாதனையாகவும் கருதப்பட்டு வருகிறது. அந்தந்த துறைகளில் மிகப்பெரிய சாதனைகளை புரிந்தோருக்கு, குறிப்பாக அமைதி, இயற்பியல், மருத்துவம் உள்ளிட்ட 6 துறைகளில் தொடர்ந்து சாதனை புரிந்தோருக்கு இந்த நோபல் பரிசு என்பது வழங்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து முதலில் எப்போதும் மருத்துவத்திற்கான நோபல் பரிசே வழங்கப்படும் என்ற நிலையில் அதன்படி 2024ஆம் ஆண்டு மருத்துவத்திற்கான நோபல் பரிசு என்பது இருவருக்கு அறிவிக்கப்பட்டது. விக்டர் ஆம்ப்ரூஸ், கோரி ரூக்கன் ஆகிய இருவருக்கு முன்னதாக மருத்துவத்திற்கான நோபல் பரிசு என்பது அறிவிக்கப்பட்டது. மைக்ரோ RNA-வை கண்டுபிடித்ததற்காக இருவருக்கும் இந்த விருது அளிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது. இவர்களுக்கு நோபல் பரிசுடன் 11 மில்லியன் ஸ்வீடிஷ் கிரவுன்ஸ் பரிசு தொகையாக வழங்கப்படும் எனவும் கூறப்பட்டது. தொடர்ந்து ஸ்வீடன் தலைநகர் ஸ்டாக்ஹோம் நகரில் உள்ள தேர்வுக்குழு இந்த விருது குறித்த அறிவிப்பை வெளியிட்டிருந்தது. இந்த நிலையில்தான் தொடர்ந்து நாள்தோறும் ஒவ்வொரு துறைக்கான விருதுகள் என்பது அறிவிக்கப்பட்டு வருகிறது. நேற்று மருத்துவத்திற்கான விருதுகள் அறிவிக்கப்பட்ட நிலையில் இன்று இயற்பியலுக்கான விருதுகள் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி 2024ஆம் ஆண்டு இயற்பியலுக்கான நோபல் பரிசு ஜான் ஜே ஜாஃபீல்ட் மற்றும் ஜியோஃப்ரி ஹில்டன் ஆகியோருக்கு பகிர்ந்தளிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. செயற்கை நரம்பியல் நெட்வொர்க்குகள் மூலம் இயந்திர கற்றலை செயல்படுத்தும் அடிப்படை கண்டுபிடிப்பிற்கு அங்கீகாரம் அளிக்கும் வகையில் இவர்களுக்கு இந்த விருதானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து நாளை மற்றும் நாளை மறுநாள் என அடுத்தடுத்து 4 நாட்களில் 4 துறைகளுக்கான நோபல் பரிசு என்பவை அறிவிக்கப்பட இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. தற்போதைய தகவலுக்கு நன்றி காவியா.